வணக்கங்க. நம்ம தச்சு ஸ்கூலில் வந்துட்டு கோலப்போட்டிக்காண்டி ஆள் சேர்த்துருக்காங்க. தச்சு வந்து அவங்க அம்மா பேரையும் கொடுத்துட்டான். அவங்க அம்மாவுக்கு கோலம் எப்படி போடுறதுனே தெரியாது. எனக்குமே தெரியாது. அந்த கம்பி இழுக்கிறதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வராது, கோணலாக வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு கோலத்தை நான் போட்டுருவேன். எங்களுக்கு போட தெரியாதனால எங்கள் அக்கா பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து அந்த கோலத்தை போட சொன்னோம். எங்கள் அக்கா பொண்ணு தான் அந்த கோலம்லாம் போட்டுச்சு. ஆனால் அதை விட அழகழகாக எல்லோரும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, சரி பேர் கொடுத்தாச்சு, சரி எப்படி இருந்தாலும் ஒரு கோலம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கோலத்தை நாங்களும் போட்டுட்டோம். போடவும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது, திடீர்னு தான் வந்து கோலம் போட வாங்க. இங்கேவும் அன்றைக்கி சாயந்தரம் தான் சொல்கிறாங்க. நானும் அவசரம் கிளம்பி ஓடினேன். போயிட்டு எங்கள் அக்கா பொண்ணு அங்கே போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதில் போய் நான் கலந்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எல்லோரும் அப்படியே தத்ரூபமாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக பார்த்தாக்கா நமக்கு இதில் கிடைக்குமா என்னன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ தான் வந்தாங்க, முடியவே போகுது, இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கான். நைனா வராங்க, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இவங்க வந்து இன்னும் கோலத்திலே கை வைக்கல. அந்த மண்ணு கூட்டலம்மா, கூட்டல அந்த மண். நீங்களும் உங்களுக்கும் இப்போ வரும் பாருங்க. நான் இப்படி போடும்போது டபக்குன்னு எட்டி விட்டுட்டேன். எதில் அடிக்க போறீங்க? வா, சரி சரி அடிங்க அடிங்க. அங்கே பார்த்தீங்களா நீ நான் கோலத்தை வந்தது லேட்டு. தச்சோ போ. நவருடா, இந்த பக்கம் வாடா, குண்டு பையில இந்த பக்கம் வாடா. தச்சோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத. அந்த தேர்முட்டி ஸ்கூல் தானே அது. லாஸ்ட்டாக அவங்க போடட்டும். அவங்க பாருங்கம்மா, செம்மையாக போட்டிருக்காங்கம்மா. அதான் அவங்க செம்மையாக பூ வச்சு போட்டுட்ருக்குறாங்க. 4 செவந்தி பூ வைப்பீங்களா நடுவில்? இதில் சாணி பிடிச்சி வச்சுருவோமா? அந்த என்ன பூ இது, பூசணி பூ இருக்கான்னு. அது ஒரு பூசணி பூ இருக்கு, போய் பிடிக்கிட்டு வாங்க. பூசணிக்காயை தூக்கிட்டு வந்து வச்சுருவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா என்னது? ஆமாம், தச்சு வந்து பேர் கொடுத்துட்டான் எங்கள் அப்பாவும் அப்படின்னோடனே சரின்ட்டு வந்தாச்சு. தச்சோட பேப் எடுத்துட்டு போட தெரியலன்னு கலக்கெல்லாம் போட்டிக்க அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு நம்ம போட்ட கோலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நாங்களும் கோலம் போட்டு முடிஞ்சிட்டோம். எல்லாருமே போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த கோலத்துக்கு யார் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி, மார்க் போடுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. வந்து எல்லா கோலத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் மார்க் போட்டாங்க. போட்டு நம்ம கோலத்துக்கு வந்து போட்டாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசித்தாங்க. அப்போ யோசிக்கல நாங்கள் தைச்சிட்டு, என்னடா நம்ம என்ன அவ்வளோ அழகாவா போட்டிருக்கோம், இவ்வளோ யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்துட்டு மார்க் போட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் எல்லா குளத்துக்குமே மார்க் போட்டுட்டாங்க. அப்படியே அங்கே போய் உட்காந்து யாருக்கு ப்ரைஸு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் நமக்கும் ப்ரைஸு உண்டு, நம்ம குளத்துக்கும் ப்ரைஸுன்னு சொல்லவும் எங்களுக்கே ஒரு அதிசயமாகிடுச்சு. எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காதுன்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் உண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நீங்களே பாருங்கள்.
நமக்கு ப்ரைஸ் கிடைக்காதுன்னு நினச்சோம். ஆனால் நமக்கு ப்ரைஸ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. எதனாலனாக்கா அவங்க சொன்னது வந்து ரங்கோலி கோலம். ஆனால் எல்லோரும் போட்டது வந்து ஆடு மாடு பொங்கப்பானை பிள்ளையார் இப்படின்னு போட்டாங்க. அதனால் நாங்கள் போட்டது ரங்கோலி. அந்த ரங்கோலி கோலம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்படி தாங்க வாழ்க்கையும். நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது யார் தடுத்தாலும் நமக்கு வந்து கிடைச்சே ஆகும். அது மாதிரி நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுவும் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இது கடவுள் போட்ட விதி. அதனால் இதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். இந்த ப்ரைஸ் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு தான்.